ஏலியன் இல்ல, அடிமையும் இல்ல. 4500 வருஷ பிரமிட் ரகசியத்தை தொல்பொருள் துறை உடைச்சிட்டாங்களாம். உண்மை என்னன்னு தெரியுமா? ஆச்சரியமான கிசா பிரமிடு எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு இத்தனை நாளா வேற்று கிரகவாசின்னு ஒரு கட்டுக்கதை, இல்லன்னா அடிமைகள் ரத்தம் சிந்தி கட்டுனாங்கன்னு ஒரு கதை ஓடிச்சு. ஆனா சமீபத்திய ஆய்வுல அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்டாங்க. இந்த பிரம்மாண்ட வேலையை செஞ்சது அடிமைகள் இல்லையாம், சம்பளம் வாங்கின கௌரவமான எகிப்திய தொழிலாளர்கள். அவங்க உழைச்சதுக்கு சம்பளமா மாமிசம், ரொட்டி, ஏன் பீர் கூட கொடுத்திருக்கிறாங்க. அடிமைகளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா என்ன? சரி, இவ்வளவு வெயிட் உள்ள கல்லை எப்படி தூக்குனாங்க? அவங்க ஒரு சூப்பர் டெக்னிக் பயன்படுத்தி இருக்காங்க. பெரிய மரக்கட்டைகள் மேல கல்லை வச்சு அதுக்கு கீழே களிமண்ணை விரிச்சு அதுல தண்ணி ஊத்தி வழுக்குத்தரை மாதிரி ஆக்கி இழுத்துட்டு போயிருக்காங்க. பிரமிட் உயரமா போக போக சாய்வுதளம் கட்டி உச்சி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 20 வருஷ மனுஷ உழைப்புங்க இது. பிரமிட்டை ஏலியன் கட்டுச்சுன்னு யாராவது சொன்னா அவங்க கிட்ட இந்த மனித உழைப்பின் பிரம்மாண்டமான கதையை சொல்லுங்க. நம்ம மக்கள் உழைச்சா எதுவுமே சாத்தியம்தான்.